உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எதுக்குமா இவ்ளோ நகை? இரு தனா, நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம்லம்மா, அதுக்கு இதெல்லாம் போட்டுட்டு தான் நிக்கணுமா என்ன? என்னதானா நீ அங்கங்க பொண்ணுங்க நகை போட்டா பத்தலன்னு சொல்றாங்க, நீ என்னடானா எதுக்கு எதுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வரப்போ நீ இதெல்லாம் போட்டுட்டு இருந்தா தானே மாப்பிள்ளை அப்படியே உன் அழகுல மயங்கி கட்டினா தனாவை தான் கட்டுவேன்னு சொல்லுவாரு. மாயா கொஞ்சம் சும்மா இருக்கியா? அம்மா இதெல்லாம் வேண்டாமா. ஏன் தானே வேண்டாம்னு சொல்ற? வேண்டானா வேண்டானா, ஏன் எதுக்குன்னுலாம் கேட்காதீங்க. ஏய் தனா, பெரியம்மா எவ்வளவு ஆசை ஆசையா உனக்கு நகையை போட்டு பார்க்கணும்னு எடுத்து வச்சிருக்காங்க, நீ ஏன் இப்படி பேசுற? அவங்க ஆசைய தப்புன்னு நான் சொல்லல மாயா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு தான் சொல்றேன். தனா நீயா பேசுற? பெத்தவங்களோட ஆசையதான் நம்ம ஆசையா நினைக்கணும்னு அடிக்கடி சொல்லுவியே. இப்போ நீயே உன் ஆசை வேற அவங்க ஆசை வேறன்னு சொல்ற. என்னாச்சு தானா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? உனக்கு எல்லாம் ஓகே தானே? சொல்லு, கேக்குறேன்ல. அவ ஏன் அமைதியா இருக்கான்னு எனக்கு தெரியும். அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. என்னதனா, சரிதானே? எனக்கு தெரியும்டா உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. என்ன பெரியம்மா சொல்றீங்க? ஆமா மாயா, அதுக்கு காரணம் இவ ஒரு பேட்மிண்டன் வீராங்கனை ஆகணும்னு நினைச்சா. அதுக்குள்ள இப்படி கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. கல்யாணம் பண்ணா இந்த பேட்மிண்டன் கனவெல்லாம் என்ன ஆகுறதுன்னு யோசிக்கிறா. அதான் இந்த கல்யாணத்துல ஆர்வம் இல்லாம இப்படி இருக்கா. ஆசை நிராசை ஆயிட்டா என்ன செய்யறதுன்னு பயப்படுறா. ஆமாம்மா, பயந்தான். என் ஆசை நிறைவேறணும், ஆனா அது நீங்க சொல்றது இல்ல. தனா, இதுதான் நீ பிடிக்கலன்னு சொன்னதுக்கு காரணமா? ஆமா கரெக்ட், நாம இதை யோசிக்கவே இல்லையே. அத்தை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்ப விளையாட வேணாம்னு சொல்லிட்டா இவ என்ன செய்வா? இவளோட கனவு என்ன ஆகிறது? இவ யோசிக்கிறதும் நியாயம் தானே. மாப்பிள்ளை வீட்டுல யாரும் இவளை விளையாட வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஜானகி, இத்தனை வருஷத்துல இப்பதான் முதல் தடவையா இந்த வீட்டு படி ஏறி வந்திருக்க. என்ன சாப்பிடுற? இல்ல இல்ல, எதுவும் வேண்டாம். நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், எதுவும் வேண்டாம். முறையா வந்திருக்க, எதுவுமே வேண்டாம்னா எப்படிமா? பரவாயில்லண்ண, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லு ஜானகி. தனாக்கு பேட்மிண்டன் உயிர், ரொம்ப நல்லா விளையாடுவா. விளையாடி நிறைய கப்பெல்லாம் ஜெயிச்சிருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறமும் அவ விளையாடணும்னு ஆசைப்படுறா. நீங்க அவளை விளையாட அனுமதிக்கணும். விளையாடுறதுக்காக அவ வெளியூரு வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். அப்ப முடியாதுன்னு சொன்னா எல்லாருக்கும் கஷ்டமாயிடும். அதான் நான் முன்னாடியே கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆரம்பத்துல அவருக்கே அவ விளையாடுற விஷயம்லாம் தெரியாது. அப்புறமா ஒரு நாள் தெரிஞ்சு போய் அவரே சம்மதிச்சிட்டாரு. இந்த கல்யாணத்துல தனாவுக்கு இருக்கிற பெரிய குழப்பமே இதுதான்.
அவ ஏதாவது தப்பா முடிவெடுத்து இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு சம்மதம் சொன்னா என்னால அவளை சமாதானப்படுத்த முடியும். இந்த சம்பந்தம் எந்த காரணத்துக்காகவும் நின்னு போறத நான் விரும்பல. ஒரு அம்மாவா அவ ஆசைப்பட்டதை நிறைவேற்றணும்னு நான் விரும்புறேன். சரி, இப்போ என்ன? அவ விளையாடணும் அவ்வளவுதானே? அத நாங்க யாரும் தடுக்க கூடாது அவ்வளவுதானே? ஆ, எங்க வீட்டு மருமக ஒரு பேட்மிண்டன் பிளேயரா அவ விளையாடி ஜெயிச்சா எங்க வீட்டுக்கும் பெருமை தானே? அம்மா, நாங்க வீட்டுக்குள்ளேயே பொண்ணை போட்டு பூட்டி வைக்கிற ஆளுங்க நாங்க இல்ல. அதனால தனா விளையாடுறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இது ஒரு பிரச்சனைன்னு நினைச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கியம்மா. ரொம்ப சந்தோஷங்க. நீங்கெல்லாம் இதுக்கு ஒத்துப்பீங்களான்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இப்ப அந்த பயம் போயிடுச்சு. இதுக்கு மேல எந்த பயமும் வேண்டாம் ஜானகி. எது இருந்தாலும் இப்ப நீ கேட்ட மாதிரி மனசுல வச்சுக்காம பட்டுன்னு வந்து கேட்டுரு. உனக்கு அதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. நானும் அந்த உரிமையில தான் கேட்கணும்னு வந்தேன். ரொம்ப நன்றி புவனேஸ்வரி. நான் கேட்டதுக்கு மறுவார்த்தை சொல்லாம ஒத்துக்கிட்டியே. நன்றி எல்லாம் நமக்குள்ள எதுக்கு? உன் குடும்பத்தோட சம்பந்தம் பண்ண முடிவெடுத்த உடனே எது வேணாலும் விட்டு கொடுக்க தயாராயிட்டோம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி வாங்க. அப்புறம் நான் இங்க வந்த விஷயம் வீட்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. சரி, கடைசி வரைக்கும் எதுவும் சாப்பிடாம போறிய ஜானகி? ஏதாவது சாப்பிட்டுட்டு போயேன். அதனால என்ன? தானா இந்த வீட்டுக்கு மருமகளான பிறகு அடிக்கடி இங்க வரதானே போறோம். அப்ப சாப்பிட்டுக்கிறோம். சரி சரி, அப்ப நான் வரேன். வாங்கம்மா. எனக்கு தெரியும் தனா, நீ பேட்மிண்டன் விளையாடுறத உயிரா நினைச்ச. இந்த கல்யாணம் உன் அப்பாவோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நடந்தாலும் அது உன்னோட ஆசைக்கு குறுக்க நிக்க கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதான் புவனேஸ்வரிய நேர்ல பார்த்து உன்னோட நிலைமையை எடுத்து சொன்ன. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. இனி நீ அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். சரியா? ஆஹா, இதுக்கு மேல என்ன வேணும் தானா? டும் 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 தான். நீ உன் கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற வேலையை பாரு. ஆமா தானா, பெரியப்பாவோட கௌரவத்தையும் காப்பாத்திட்டு உன்னுடைய கனவையும் நீ நிறைவேத்திக்க. உனக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு. நீ ஆசைப்பட்டது எல்லாமே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.